புதுச்சேரியில் மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்ட 92 செவிலியர்களுக்கு பணி ஆணையை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரியில் புனித பேட்ரிக் முதுநிலைப் பள்ளியில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. உருளையன்பேட்டை தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் செயல்வீரர் கூட்டம் இன்று மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. புதுச்சேரியில் மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்ட 92 செவிலியர்களுக்கு பணி ஆணையை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அரசின் சுகாதாரத்துறையில் காலியாக உள்ள 155 செவிலியர் அதிகாரிகளின் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டது. தொடர்ந்து சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட்டது. அதன் அடிப்படையில் சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட்ட 144 நபர்களில் முழுமையாக சான்றிதழ்களை சமர்ப்பித்த 92 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதற்கட்டமாக முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் இரவு வழங்கினார். மேலும் புதுப்பிக்கப்பட்ட சான்றிதழ்கள் வழங்க வேண்டிய 52 நபர்களுக்கு மார்ச் 8ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கியுள்ளது. முதலமைச்சர் துறைக்கு உத்தரவிட்டார். மேலும் இவர்கள் சமர்ப்பிக்க வேண்டிய சான்றிதழ்களை விரைவாக வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியருக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட இளங்கோ நகர் வார்டு பகுதியான ஜான்சி வீதியில் இருபுற வாய்க்கால் மற்றும் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி ரூபாய் 16,12,000 செலவிலும் மற்றும் கண்ணகி வீதியில் ரூபாய் 13,78,000 செலவிலும் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் புதுச்சேரி நகராட்சி மூலம் பணிகள் துவங்குவதற்கான பூமி பூஜை விழா இன்று காலை நடைபெற்றது. மேற்கண்ட பகுதியில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான திரு ஜி நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்களின் பொற்கரங்களால் பூமி பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் திரு கந்தசாமி அவர்கள், நகராட்சி செயற்பொறியாளர் திரு சிவபாலன், நகராட்சி உதவி பொறியாளர் நமச்சிவாயம், நகராட்சி இளநிலை பொறியாளர் குப்புசாமி மற்றும் நகராட்சி அதிகாரிகளும் ஊழியர்களும் பலர் கலந்து கொண்டனர். மேலும் இவ்விழாவில் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் புனித பேட்ரிக் முதுநிலைப் பள்ளியில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. புனித பேட்ரிக் முதுநிலைப் பள்ளியின் நிறுவனர் தெய்வ திரு எஸ். ரெஜிஸ் அவர்களின் நினைவு நாளை நினைவுகூரும் முகாமாக ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை துவக்கப்பள்ளி வளாகத்தில் இரத்த தான முகாம் கடந்த 4 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. இவ்வாண்டும் அதே உற்சாகத்துடன் 3/3/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை முகாம் நடைபெற்றது. புதுவை ஜிப்மர் மருத்துவமனை இரத்த வங்கியின் மருத்துவ இயக்குனர் மருத்துவர் வடிவேலு அவர்களின் தலைமையில் மருத்துவ குழுவினர் கொடையாளர்களை பரிசோதனை செய்து சுமார் 100க்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் செய்தார்கள். பள்ளியின் தாளாளர் திரு பெரட்ரிக் அவர்கள் முதல் நபராக இரத்த தானம் செய்து இம்முகாமினை துவக்கி வைத்தது குறிப்பிடத்தக்கது. இம்முகாமில் பள்ளியின் மருத்துவ இயக்குனர் திருமதி ஜிட்டா பெரட்ரிக் அவர்களும் பள்ளியின் முதல்வர் திருமதி அல்போன்ஸ் ஹில்டா அவர்களும் மற்றும் ஆலோசனை குழு உறுப்பினர் திரு முத்தானந்தம் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இம்முகாமிற்கான ஏற்பாடுகளை இரத்த தான முகாம் அமைப்பாளர் ஆசிரியை திருமதி மீனாட்சி மற்றும் பள்ளியின் இருபால் ஆசிரியர் பெருமக்களும் தன்னார்வலர்களும் சிறப்பாக செய்திருந்தனர். உருளையன்பேட்டை தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் செயல்வீரர் கூட்டம் இன்று மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை தொகுதி தலைவர் திரு சக்திவேல் அவர்கள் தலைமையேற்று நடத்தினார். இந்த செயல்வீரர் கூட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் திரு மோகன் குமார் அவர்கள் மற்றும் மாநில பொதுச் செயலாளர் திரு மௌலிதேவன் அவர்கள் மற்றும் மாநில செயலாளர் திரு சாம்ராஜ் மற்றும் மாநில சிறுபான்மை அணி தலைவர் திரு அந்துவான் என்கின்ற பிரபு சிறப்புரை ஆற்றினர். சிறப்பு விருந்தினர்களாக நகர மாவட்ட தலைவர் திரு சக்தி கிருஷ்ணராஜ், நகர மாவட்ட பொறுப்பாளர் திரு செல்வ கணபதி, நகர மாவட்ட பொதுச் செயலர் திரு PS கணேஷ் மற்றும் திரு ராஜன் மற்றும் திரு ஜெயபிரகாஷ் நாராயணன் மற்றும் திரு சாய் சுதாகர் கலந்து கொண்டனர். மேலும் தொகுதி துணைத் தலைவர்கள் திரு பாலமுருகன், திரு ஆதி, திரு பாரதி மற்றும் தொகுதி பொதுச் செயலாளர் திரு அசோக், தொகுதி பொதுச் செயலாளர் திருமதி கனகவள்ளி மற்றும் செயலாளர்கள் திருமதி அகிலாண்டேஸ்வரி, திரு ஜெயபிரகாஷ், திரு தினகராஜ் கலந்து கொண்டனர். மேலும் உருளையன்பேட்டை தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞர் அணி, மகளிர் அணி, சிறுபான்மை அணி, விவசாய அணி, SC அணி, OBC அணி சேர்ந்த தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் திரு மோடி அவர்களின் 10 ஆண்டுகால சாதனைகள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு உதவும் பல திட்டங்களை பற்றி விரிவுரைக்கப்பட்டது. மேலும் உருளையன்பேட்டை தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சியை மேம்படுத்துவதை பற்றி தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறுபான்மை அணி நிர்வாகிகள் திரு ராபர்ட் மணிராஜ், திரு மோரிஸ் ஆண்டனி,
திரு மார்டின் சார்லஸ் மற்றும் நண்பர்கள் சுகுமாரன் மற்றும் சுகந்த் செய்திருந்தனர். சாம்பால் கல்வி குழுமத்தின் தலைவர் முனைவர் எஸ்.ஆர். சாம்பால் அவர்களின் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி மூலக்களம் பிச்ச வீராம்பேட்டில் இயங்கி வரும் கிறிஸ்து பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் சாம் கிரிக்கெட் அகாடமி திங்கட்கிழமை அன்று சாம்பால் கல்விக்குழு தலைவர் முனைவர் திரு எஸ்.ஆர். சாம்பால் மற்றும் சிறப்பு விருந்தினர் முன்னாள் இந்திய அணி கிரிக்கெட் வீரர் திரு சுப்பிரமணியம் பத்ரிநாத் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் திரு எம். சிவசங்கர் ஆகியோரால் துவக்கி வைக்கப்பட்டது. மேலும் சிறப்பு விருந்தினர் பத்ரிநாத் அவர்கள் பேசுகையில், இக்கல்வி குழுமத்தில் பயிலும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் இந்த அகாடமியை பயன்படுத்தி தங்கள் விளையாட்டு திறமையை மேம்படுத்திக் கொள்ளுமாறு ஊக்கமளித்தார். தொடர்ந்து விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் திரு எம். சிவசங்கர் அவர்கள் மாணவர்களை வாழ்த்தி பேசினார். இவ்விழாவில் சாம்பால் கல்வி குழுமத்தின் இயக்குனர் திரு சி. குமரவேல் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி திரு எல். சுப்பிரமணியன் ஆகியோர் தலைமை தாங்கினர். மற்றும் இக்கல்வி குழுமத்தின் அனைத்து கல்வி நிறுவனங்களின் முதல்வர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். வேண்டும் மோடி மீண்டும் மோடி என்ற கோஷத்தோடு பாரதிய ஜனதா கட்சியின் நகர மாவட்ட இளைஞரணி பொதுச் செயலாளர் திரு விஷ்ணு என்ற ஷா அவர்களின் தலைமையில் உருளையன்பேட்டை தொகுதியில் 4 இடங்களில் பாரதிய ஜனதா கட்சியின் கொடி ஏற்றப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சப்தகிரி, திரு வி. பி. ராமலிங்கம், திரு வெங்கடேசன், திரு ரிச்சர்ட் ஜான்குமார், பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலர் திரு மௌலி தேவன், இளைஞரணி மாநில தலைவர் திரு அற்புதராஜ், இளைஞரணி மாநில துணைத் தலைவர்கள் திரு சுவிக்ராம் மற்றும் திரு மகேந்திரன், இளைஞரணி மாநில பொதுச் செயலாளர் திரு கணபதி, இளைஞரணி மாநில செயலாளர் திரு ஜீவா என்ற ஜீவகன், இளைஞரணி மாநில செயற்குழு உறுப்பினர் திரு புகழ், திரு ஸ்டீபன், ஓபிசி அணி மாநில பொருளாளர் திரு மதன், நகர மாநில தொழில்நுட்ப பிரிவு அமைப்பாளர் திரு பிரவீன்குமார், சமூக ஊடக இணை ஒருங்கிணைப்பாளர் திரு ரிஜேஷ், இளைஞரணி மாவட்ட தலைவர் திரு சுரேஷ், இளைஞரணி மாவட்ட துணைத் தலைவர்கள் திரு விக்கி மற்றும் திரு வேல்முருகன், இளைஞரணி மாவட்ட பொதுச் செயலாளர் திருமதி வாசுகி, இளைஞரணி மாவட்ட செயலாளர்கள் திரு ஹரிஹரன் மற்றும் திரு ராஜேஷ், இளைஞரணி மாவட்ட பொருளாளர் திரு நாராயணன், இளைஞரணி மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள், இளைஞரணி உழவர்கரை பொறுப்பாளர் திரு நாகராஜன், திரு குமார், திரு அரவிந்த், பாரதிய ஜனதா கட்சியின் நகர மாவட்ட துணைத் தலைவி முன்னாள் கவுன்சிலர் திருமதி நாகம்மாள் என்ற பத்மாவதி, பொதுச் செயலாளர் திரு பி. எஸ். கணேஷ், முன்னாள் நகர மாவட்ட ஓபிசி அணி பொதுச் செயலாளர் திருமதி கீதா, இளைஞரணி உருளையன்பேட்டை தொகுதி தலைவர் திரு வெங்கடேஷ், நெல்லித்தோப்பு தொகுதி தலைவர் திரு கார்த்திகவேல், முத்தியால்பேட்டை தொகுதி தலைவர் திரு பாலகுமார், முத்தியால்பேட்டை தொகுதி இளைஞரணி பொதுச் செயலாளர் திரு அபி, உப்பளம் தொகுதி இளைஞரணி தலைவர் திரு அருண் தமிழ்ச்செல்வன், உருளையன்பேட்டை தொகுதி ஓபிசி அணி தலைவர் திரு முருகன் மற்றும் இளைஞரணி நிர்வாகிகள் திரு முத்துப்பாண்டி, திரு வசந்த், திரு விக்னேஷ், திரு அருணாச்சலம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்ட 92 செவிலியர்களுக்கு பணி ஆணையை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரியில் புனித பேட்ரிக் முதுநிலைப் பள்ளியில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. உருளையன்பேட்டை தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் செயல் வீரர் கூட்டம் இன்று மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது.